மாலை ஒரு ஜெபம் பண்றாங்களா? டேய் பையா வணங்க. ஐயா ஏய் பையா ஐயா பையா ஐயா. ஆமாம், நாம் யாரை தேடிக்கொண்டு வருகிறோம்? தேவ இந்திரனை. தேவ இந்திரனே, எனது எதிராளி அவன். ஆனால் இந்த பெண்கள் எப்படி வந்திருப்பார்கள்? ஐயா, பார்ப்பதற்கு அழகான சிலைகள் போல் காட்சி அளிக்கிறது. பெண்கள் இல்லையா? சிலைகள் சிலைகளாது அழகாக இருக்கிறது சிலை. இந்த சிலைகளை செதுக்கிய உளி எப்பேற்பட்ட உளியாக இருக்கும்? அந்த உளி சிறிய உளியாக இருக்க வேண்டும். அது உளி இருக்கிறவன் பேசணும். நீ உளி இல்லாத ஆளுங்க யாருப்பா சொல்ற? மண்டையனே சந்தியா? அடடா, சிலைகளா ஆவாது. அடடா, கம்பன் காணாத காவியமும் காலத்தில் எழுதாத ஓவியமும் தவமிருக்கும் முனிவர்கள் கூட உனது அழகை பார்த்த பிறகு துறவரத்தை வெறுத்து இல்லறத்தை நாடுவார்கள். கழுத்தெல்லாம் சரியா ஷவ் பண்ண படுது. சிலையா? என்ன செய்யறாங்க சிலையா? சிலைக்கு 2 பட்டன் கொடுத்துக்கிறாங்க ஐயா. 2 பட்டா? என்ன பட்டா? இது பச்சை பட்டன், இது சிவப்பு பட்டன். அழுத்தி பாக்குறாங்க. கிளி. சங்கீதம் 35 அதிகாரம் 18 பாதை உன் கூடாரத்தை அணுகாது. அம்மா கூடாரத்தை அணுகாதம்மா. அழகா பேசுகிறேன். சிலை அடுத்த சிலை நீலாம்பரி படையப்பா நீலாம்பரி. வயசானாலும் உன் அழகு ஸ்டைலும் ஊடா இந்த பாட்டு அதுல கிடையாது. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா சிலை செதுக்கி அவனுக்கு என்ன கஷ்டமோ, அவனுக்கு பண கஷ்டமோ இல்ல மன கஷ்டமோ, புத்தியில் செதுக்கி இருக்கிறான் சிலையை. ஏதோ ஒரு பிடிப்பாவே தெரியலையே. வால்பாட்டில விட்டா போதும். 10 வீட்டுக்கு ஜன்னலு ரீப்பு வாசல்
சிலைகளை இங்கே வைத்திருந்தான் அவர் கோட்டத்துக்கு வைத்தா எப்படி